ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்க குக்குடு கேமிங் தமிழ். நான் உங்க விஷால். இன்னைக்கு நம்ம என்ன கேம் பார்க்க போறோம்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த டைட்டில் ஸ்கிரீனை பார்த்து, WWE ஹியர் கம்ஸ் த பெயின். இது ஒரு ரெட்ரோ கேம் சீரிஸ். அதான் போட்டிருக்கேன். 90s கிட்ஸோட ஃபேவரட் கேம். எனக்கு WWE பற்றி அவ்வளோலாம் நாலேஜ் கிடையாது. நானே தமிழ் கேமிங்க பார்த்துட்டு தான் கற்றுக்கிட்டேன். WWE நான் கிரிக்கெட் ஃபேனு. ஃபுட்பால் அதுக்கப்புறம் கொஞ்சம் தெரியும். WWE பற்றி நமக்கு ஜீரோ நாலேஜ் இருந்தது. அதுக்கப்புறம் டிஜி ப்ரோஸ் சேனலை பார்த்து தான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் எனக்கு ராண்டி ஆட்டன் தான் ஃபேவரட். இன்னைக்கு ராண்டி ஆட்டன் இந்த வைப்பர் அவரை வச்சு தான் கேம் ப்ளே பண்ண போகிறோம். இருங்க, உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ போட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த இன்ட்ரோவை பார்த்து வைஸ் பண்ணுங்க. இதுக்கு மேலே பார்த்தா காப்பிரைட் கொடுத்துருவாங்க. பாருங்க, நம்ம ஸ்டோன் கோல்டு ஆரம்பத்துலேயே நிற்கிறாரு. போன நவருங்க சார். இருங்க, நான் எதுக்கும் நான் கொஞ்சம் சவுண்டை கைது பண்ணிக்கிறேன். இருந்தாலும் மைக்கு கொஞ்சம் இதுக்கு இருங்க வரேன். என்ன இது மறுபடியும் இதை கடிக்கிட்டே போகுது கை. தம்பி இருங்க, நான் கொஞ்சம் மேக்ஸில்ப்பா மூணு பிஜிஎம் வாங்க. கொஞ்சம் ஓகே. இந்த சவுண்டு உங்களுக்கு போதுமா? இது இருக்கணுமா? ஓகே, இதான் பாய் கரெக்டாக இருக்கும். இது நார்மலாக இருக்கலாம். நோ இல்லைங்க, நான் எப்படி அதை சேவ் பண்ணுறது? இருங்க, நான் வேற எப்படி சேவ் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. இதுங்க, நான் இப்போ வாவ் கூத்து நடக்குது பாருங்க. கூத்து நடக்குதா? கண்டுபிடிச்சி வந்துட்டேன். வழியை கண்டுபிடிச்சேன் பாய். எக்ஸிபிஷன். இன்னைக்கு நம்ம லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்ச் அதான் பார்க்க போகிறோம். நோ மேனேஜரு. இருங்க, நான் மறுபடியும் மாற்றி போகிறேன். இதுதான் நம்ம குக்குடு கேமிங்கோட ஸ்பெஷலு. கண்டென்ட்டுக்கு லேட்டாக தான் வருவோம். அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கூத்து நடக்கும் பாருங்க. ஐயோ, அதெல்லாம் நடக்கும். எங்கேயா இருக்கு லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங்? கீழே பார்த்துட்டேன். ரொம்ப பிடிக்கும் கூரைங்க ரொம்ப தான் கூரைங்க. ராக்கு ராபண்ணன் ஏமிஸ்டியோ தலைவர் ராண்டி 2 இது வச்சுட்டேன். சார் இந்த ஆள் கிடையாது. நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக ராண்டி ஆட்டனுக்கும் யாருக்கு வைக்கலாம்? ஸ்டீவ் ஆஸ்டின் தலைவர் கொஞ்சம் இதாக இருக்காரேன்னு அவரை கொலை வேடம் போடுறாதீங்க. ஆள் சாதாரணமானவர் கிடையாது. பார்க்க தான் சாதாரணமானவராக இருக்காரு, பட் சாதாரணமான ஆள் கிடையாது. இன்ட்ரோ கேட்டு வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். இது எவ்வளோ தூரம் போகும்னு தெரியுது எனக்கு. என்ன இது தம்பி, நீங்கள் இன்ட்ரோவை இவ்வளோ நேரத்தில் பண்ணக்கூடாது. ஸ்டோன் கோல்ட் கொடுத்துட்டாப்புல சும்மாவா? நீங்கள் பாருங்க, தலைவன் நடக்கிற நடையிலே ஒரு திமிரு தெரியுது.
தலைவன் ஒரு மாதிரி பேடாஸான ஆளு. வழக்கம் போல ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்காங்க. கேம் பிளே கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், இருந்தாலும் என்டர்டைன்மெண்ட் ஃபுல்லாக இருக்கும். அது நம்ம குக்குடு கேமிங்ல பஞ்சமே இருக்காது. பெல் அடிக்கிறான் பாருங்க எப்படி. யோ நௌரியா முன்னாடியே ஸ்கேம் பண்ணுறியா? நான் அக்குவா டான்ஸ் இதை மட்டும் மேட்ச் சரி ஃபஸ்ட்டு மேட்ச்சு டான்ஸ் இதை வச்சு போட்டால் கொடுமையாக இருக்கும். அப்படின்னா ஸ்ரீவாசன் போட்டோம் மியூசிக் அப்படிங்க. கபி 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 நவுத்து நவுத்து டாடி ரொம்ப ராங்க பண்ணுறேன். வா எடு எடு மாமா, வா 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 நீ உள்ள வா. உள்ள வர வர அடிப்பானுங்க. டிராஃபிக் அவ்வளோதான் மண்டையன் தானாடுறாங்க. ஸ்டன்னர் கிடப்போகுது. ஒரு ஸ்டன்னர் இதெல்லாம் நாங்கள் போட முடியுமா சார்? எவ்வளோ பெரிய சம்பவக்காரன்னு தெரியும் உங்களுக்கு. அந்த தக்கரையும் சீனாவுமே ஓட விட்டாரு. நீ போட்டுக்கிறாரு 2 ஸ்டன்னையும் இப்போவே போட்டான். அதுக்குள்ள மண்டை வீக்கா? வேண்டி பில்லட்லாம் கொடுத்துருக்கேங்க. வந்து பிளாக் ஸ்லீப்பர் போனா எத்தனை சொன்னியா? தம்பி ரெண்டு எந்திரிப்பா. வாயில கிட்டு அவனும் வாயில கிட்டுறான் பண்ணுங்க. எனக்கு ஒரு விவசாய கருத்தை நான் ஆளுக்கு வைக்கிறேன். என்ன டிராவலிங் மூவாகவே போட்டு வச்சுருக்காங்க. 8 தான் அமுக்கணும். ஆனால் எத்தனை ஆட்டு அமைக்கிறது? நான் 8 எனக்கு ஆட்டு தான் ஈஸியாக இருக்கும். ஆர்கேஓ இதுதான் அவுட் ஆஃப் நோடு பாருங்க. போட்டாச்சு மொட்டை கவுந்துட்டீங்க. அப்படியே பல்க் எடுத்துட்டு வச்சுக்கோங்க. மொட்டை எல்லா ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா ப்ரோ சரியான ஸ்கேனர் போட்டான் ப்ரோ. ஆடு என்ன ஸ்கியரை போட போகிறாங்க சிஎல்வி. எனக்கு ஸ்பீடு இல்லை தானே ப்ரோ? எனக்கு இந்த ஸ்பீடு இருக்கா? என்ன எங்கேயோ ஓடுறாங்க. ஓ சார் அடிக்கிறீங்களா தம்பி? மொட்டை தம்பி இதான் எப்பெல்லாம் தப்பு. நம்ம கிட்டே இருக்கும்போது நீங்கள் சாரை எடுத்துக்கூடாது. சார் நாங்கள் சாரை யூஸ் பண்ணுறோம்னா நானே சாரை யூஸ் பண்ணி தான் நானேச்சு டபிள்யூடபிள்யூல ஜெயிச்சிருக்கேன். வா நன்றி 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 மொத்தமாமா ஆஸ்டின். போடு போடு. ஐயோ அவ்வளோ சீக்கிரம் என்ன மண்டை கதை வச்சு அதுக்குள்ள அதாவது ஒரு இறக்கமே மாட்டிக்கிறாங்க. என்ன மேட்ச் சீக்கிர முடியுதுக்கா? ஏய் என்னங்க இதுக்கே மண்டைதான் சீனா போட்ட ஃபினிஷன் தான் தாங்க. சீனா அப்படி போறப்பட்டது. இதை வச்சு ஒரு 2 பிறந்து ஆர்கேஓ போட்டானா மனசு அடங்கும். பாய் இவன் ரொம்ப டேஞ்சரஸான காய். இந்த மொட்டை எங்கேயே இருக்குது. நம்ம எத்தனைங்க
அளவுக்கு மீறி போடுறாங்க. இந்த எத்தனை போடுறாங்க பாருங்க பை, மனசாட்சியே இல்லையா? இன்னும் இதுக்கே பண்ணுறாங்க. சீனா போடுறதுனா தாங்க மனுஷன். ஓ இதுவே கட்டபடி வச்சு ஃபுல்லாக வச்சுட்டு இருக்கேன். ஐயோ சீனா பிடிச்சதும் அந்த அளவுக்கு தாங்குவாங்க. என்ன இது, நான் ஏற்கனவே நிறைய மேட்ச்சு போட்டிருக்கேன். சீனா ஃபினிஷருக்கே அவ்வளோ சீக்கிரம் நாக் அவுட் ஆக மாட்டார். ஆறு இது வரைக்கும் என்ன இவ்வளோ சீக்கிரம் நாக் அவுட் ஆகுது. யார் என்னடா ஒரு பக்கமாச்சு இருக்க முடியும். ஏன் கேமராவே வேறு பக்கம் இருக்கு. சாருங்க சேரை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே போகணும்பாங்க. இதுக்கே மட்டும் வைக்கா வண்டி நோனோ 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 நோ. ஆர்கேஓ சரியான கேட்டு ஆர்கேஓ இருந்தது. மிஸ் ஆகுது. வாங்க மொத்தம் வா உன்னை வச்சு படக்குற அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வந்து இன்னைக்கு தெரிக்க விட்டு போனோம். நாங்கள் இங்கே அடிக்கிற அடியில இதுதான் ஸ்பேனுங்கிறது. நீ எவ்வளோ அடிக்கிறானான்னு பார்க்கணும். நான் அடிச்சுக்கிட்டே இருக்கேன்டா ஃபுல் ஸ்பீடு. அடிச்சுக்கிட்டு ஆட்டு தம்பி உதவி பண்ண ஆட்டுடே. இதுதான் டக்குன்னு ஒரு சேர் எடுத்து ஒரு ஆர்கேஓ போடுறதான் பேசு. போடு மொத்தம் அவ்வளோதான் பாய். நாட்டு முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு போய்தான் ஜாமியா இருக்கியா வாண்டுக்கிட்டு எனக்கு பிடிச்ச விஷயமே இதுதான். வாண்டுக்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே இதுதான். சாரு புத்தனை எடுத்து மனம் செதறு அவனா மொட்டை போய் சேர்த்தாடு பாய். மொட்டையை காரை வச்சு முடிச்சாச்சு. நீ எந்திரிக்கு காரை வச்சு ஸ்டான் பண்ணுவேண்டா. இன்னும் நீ காந்திக்கிட்ட எவ்வளோ போடுறங்கப்பா, எவ்வளோ போடுற ரோஹிணி எழுந்திருக்கிறியா, எவ்வளோ போடுற அடிச்சுக்கிட்டே இருப்பேன்டா. மொத்த தலையா டைமிங்ல அடிப்பேன் வச்சுக்கேன். நான் இந்த காரை ஸ்டான் பண்ணுறது இருக்கு ஒரு தனி சுகம். செஞ்சிருச்சுன்னா ஆர்கே ஒரு ரெடியா இருக்கு பார்த்துக்க. தம்பி எந்திரிங்க. எந்திரிங்க தம்பி. ஒரே ஒரு ஆசையோட வச்சுருங்க டைமிங் முடிச்சிடலாம். நான் முன்னாடியே அது தரேன். முன்னாடியே நான் அது தரேன். ஃபுல் ரெடியாக விட்டுருக்கேன். இன்னும் ஒரு ஆசையை வாங்கினா கூட விபாடி வருவான். சிவாசின்
இன்னும் ஒரே ஒரு ஆசைவா தான், அதுக்கப்புறம் நீ வந்து போயிட்டு இருக்க வேண்டியதான். எப்பதான் இருக்கீங்க? அப்பா தொடக்காங்க பார்த்துக்கிறீங்க, ஏன்னா இந்த போல கொடுக்கலாம். ஏண்டி எந்திரியா? அவங்க மாயா அவ்வளோதாங்க. என்னங்க நடக்குது? போட்டு பொழந்தாங்க ராண்டிய பிடிச்சி பொழந்து விட்டாங்க பாய். பொழந்துட்டான் ஷூ ஆயிடுச்சு. சரிதான், இந்த நெக்ஸ்ட் வீடியோவை இவனை பிடிச்சி பொழக்கிறது கன்ஃபார்ம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இவங்கிட்ட வாகன அடி எப்படி இருந்துச்சு, மொத்த மாமா கலக்கிட்டாரு அப்படின்ட்டு கொக்கோ கோலாவை அடிக்கிற இருடி வீடியோவில் என்னை மொத்தமாக கொடுத்துருக்கேன். ஓகே, நன்றி நன்றி மக்களே, நன்றி நன்றி. ஓகே பாய், முடிச்சுக்கலாமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. விஷால் சைனிங் ஆஃப் ஃப்ரம் குக்குடு கேமிங்.